முதலைகள் நிறைந்து காணப்பட்ட ஆற்றங்கரையின் அருகே உள்ள வீடொன்றில் பாலன் என்பவனும் அவனது தாயாரும் வசித்து வந்தனர். பாலன் தாயாருடன் மிகுந்த பாசம் வைத்திருந்தான். மிகுந்த பொறுப்புணர்வுடன் தாயை பராமரித்து வந்தான். தாய்க்கு தேவையான உணவு வகைகளை தேடி வந்து சுடுநீரில் குளிக்க வார்த்து அன்றாட பணிவிடைகளை செய்தான். இப்படி இருக்கையில் பாலனின் தாயாருக்கு ஒரு புதிய யோசனை தோன்றியது. தனது மகன் தனக்காக இவ்வளவு பாடுபடுகின்றானே, இப்படியே இவன் எத்தனை நாட்களைத்தான் கடத்துவது? வயதும் கூடிக்கொண்டே போகின்றது. இன்னும் கொஞ்ச நாளில் சமையல் வேலைகளையும் என்னால் செய்ய முடியாமல் போய்விடும். ஆகையால் மகனுக்கு திருமணம் செய்து வைப்பது நல்லது என சிந்தித்தார். திட்டமிட்டபடியே அயல் கிராமம் ஒன்றிற்கு சென்று மகனுக்கு பொருத்தமான பெண் ஒருவரை தேடிப்பிடித்து திருமணமும் செய்து வைத்தார். ஆரம்ப காலங்களில் பாலனின் தாயாருக்கும் மனைவிக்கும் இடையே நல்ல ஒற்றுமை நிலவியது. நாளடைவில் பாலனுக்கு பிள்ளைகளும் பிறந்தனர். இதன் பின்னர் மருமகளான பாலனின் மனைவி வீட்டின் சகல அதிகாரங்களையும் தனதாக்கிக் கொண்டாள். அது மட்டுமன்றி தனது மாமியாரை புறக்கணிக்கவும் தொடங்கினாள். தாயாரை தனது மனைவி இப்படி நடத்துகிறாளே என பாலனுக்கு மிகவும் மனக்கவலை ஏற்பட்டது. பிள்ளைகளை பார்க்கவும் வீட்டு வேலைகளை செய்யவும் பேச்சு வாங்கவும் என்னால் முடியாது. உங்களின் அம்மா இந்த வீட்டில் இன்னும் இருந்தாரென்றால் தொடர்ந்தும் நான் இங்கு இருக்கப் போவதில்லை என பாலனிடம் அவனது மனைவி ஒரு நாள் கூறினாள். அப்படியென்றால் என்னை என்ன செய்யச் சொல்கிறாய் என பாலன் கேட்டதற்கு கபடத்தனமான அவனது மனைவி, உங்களுடைய அம்மா உயிருடன் இருந்தாலும் ஒன்று, இல்லாவிட்டாலும் ஒன்றுதான். ஆகையால் அவரை கொண்டு போய் முதலைகள் உள்ள அந்த ஆற்றில் போட்டு விடுங்கள் என்றார். எப்படி இதனை செய்வது என பாலன் கேட்டான். அவள் இரவில் நன்றாக நித்திரை செய்ததும் அவரை கட்டிலோடு தூக்கிக் கொண்டு சென்று போட்டு விடுவோம் என்றாள் பாலனின் மனைவி. திட்டமிட்டபடியே அவ்வாறு இருவரும் அவரை கட்டிலோடு அன்றைய இரவு வேளையில் தூக்கிக் கொண்டு செல்ல முயற்சித்த போதிலும் பாலனின் தாயார் நித்திரையிலிருந்து திடீரென விழித்து கொண்டதால் அவர்களின் முயற்சி பலனளிக்கவில்லை. ஆகையால் ஆற்றில் போடும் முயற்சிக்கு பதிலாக அவரை மயானம் ஒன்றில் போட்டுவிட முடிவெடுத்தனர். அன்றைய காலங்களில் மரணமானவர்களை மயானத்தில் புதைப்பதில்லை. அதற்கு பதிலாக சடலத்தை அப்படியே மயானம் ஒன்றில் விட்டுவிடுவார்கள். அவ்வாறே இந்த மகனும் மருமகளும் சேர்ந்து அந்த தாயாரை மயானத்தில் அப்படியே விட்டுவிட்டு வந்தனர். அப்போது ஆழ்ந்த நித்திரையிலிருந்த தாயார் குளிர்காற்று பட்டு திடீரென விழித்து கொண்டார். தான் மயானத்தில் இருப்பதை உணர்ந்த அவர் அதிர்ச்சியுற்று மயானத்திலிருந்து காட்டுப்பக்கமாக ஓடிச் சென்றார். பாலனும்